தமிழகத்திற்கு வடமாநிலத்தவர்கள் பிழைப்புக்கு வழி தேடி வருவது ஒருபுறம் இருக்க, குற்ற செயல்களில் ஈடுபடும் வடமாநிலத்தவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவது மறுபுறம் கவலை அளிக்கும் வகையில் உள்ளது. குறிப்பாக சென்னையில் கடந்த 1.5 ஆண்டுகளில் மட்டும் வடமாநிலத்தைச் சேர்ந்த 424 பேரும் 96 வெளிநாட்டினரும் குற்ற செயலில் ஈடுபட்டிருப்பதாக அதிர்ச்சியூட்டும் தகவல் வெளியாகியுள்ளது. இந்த உலகின் எந்த மூலையில் இருந்து வந்தாலும் அரவணைத்துக் கொள்ளும் பெருமைக்குரிய நகரம் சென்னை. வந்தாரை வாழ வைக்கும் சென்னை என்ற அடையாளத்தோடு நடைபோடும் இந்த மெட்ரோபாலிட்டன் சிட்டிக்கு வரும் பிற மாநிலத்தவர்களின் எண்ணிக்கை நித்தம் அதிகரித்த வண்ணம் உள்ளது. அதற்கு சாட்சியாக சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் தினம்தோறும் வந்திறங்கும் வடமாநில பயணிகளே சாட்சி எனலாம். வீட்டு வேலை, தோட்ட வேலை, ஹோட்டல் வேலை, கட்டுமான வேலை என அனைத்து விதமான தொழில்களுக்காகவும் சென்னைக்கு வரும் இவர்களின் எண்ணிக்கை ஒருபுறம் அதிகரித்தபடி இருந்தாலும், குற்றச் செயல்களில் ஈடுபடுவோரில் வட மாநிலத்தவர்களின் எண்ணிக்கை மறுபுறம் உயர்ந்து கொண்டே வருவது காவல்துறையினரை கலக்கமடைய செய்திருக்கிறது. ஆன்லைன் லோன் ஆப், ஏடிஎம் மோசடி, ஓடிபி மோசடி என ஒயிட் காலர் குற்ற செயல்களில் ஈடுபட்டு வந்த வட மாநிலத்தவர்கள் தற்போது கொலை, கொள்ளை, திருட்டு போன்ற குற்ற செயல்களிலும் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக அண்டை நாடான நேபாளத்தைச் சேர்ந்தவர்களின் கைவரிசை அண்மை காலமாக அதிகரித்திருப்பதை பட்டியலிட்டு காட்டுகின்றன காக்கி சட்டை வட்டாரங்கள். பிரபல நடிகர் ஆர்கே என்று அழைக்கப்படும் ராதாகிருஷ்ணனின் மனைவியை வீட்டில் கட்டி போட்டுவிட்டு 250 சவரன் நகைகளை கொள்ளையடித்து சென்றது. மயிலாப்பூர் ஆடிட்டர் ஸ்ரீகாந்த் அவருடைய மனைவி அனுராதாவை கொலை செய்து பண்ணை வீட்டில் புதைத்துவிட்டு 8 கோடி ரூபாய் மதிப்புடைய நகை மற்றும் பணத்தை எடுத்து சென்றது. அண்ணா நகரில் உள்ள நீதிபதி ஞானப்பிரகாசத்தின் வீட்டில் டேரா போட்டு மது, கறிவிருந்து கொண்டாட்டத்துடன் நகை மற்றும் பணத்தை திருடிச் சென்றது போன்ற சம்பவங்களில் நேபாளத்தைச் சேர்ந்தவர்கள் ஈடுபட்டிருப்பது காவல்துறையின் புலன் விசாரணையில் அம்பலமாக இருக்கிறது. சென்னையில் கடந்த ஆண்டு மே மாதம் முதல் இந்த ஆண்டு நவம்பர் வரையிலான காலகட்டத்தில் வெளி மாநிலங்களைச் சேர்ந்த 424 பேரும் 96 வெளிநாட்டு நபர்களும் குற்ற செயல்களில் ஈடுபட்டிருப்பதாக அதிர்ச்சி தகவலை வெளியிட்டிருக்கிறது சென்னை காவல்துறை. இந்த குற்ற வழக்குகளில் தொடர்புடைய பிற மாநிலங்களைச் சேர்ந்த 396 பேர் மற்றும் 82 வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கும் நிலையில் அதில் 19 நபர்கள் குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் தமிழகத்தில் குறிப்பாக சென்னையில் பிற மாநிலத்தவர்கள் குற்ற செயல்களில் ஈடுபடுவதை தடுக்க காவல்துறையும் தகுந்த நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. வாடகைக்கு குடியிருக்கும் வெளி மாநிலத்தவரின் விவரங்களை அருகில் உள்ள காவல் நிலையத்தில் தெரியப்படுத்துவது, ஹோஸ்டல், தங்கும் விடுதிகளுக்கு வரும் வெளிநாட்டவர் மற்றும் பிற மாநிலத்தவர் குறித்த முகவரி விவரங்களை சேகரிப்பது, தொழிற்சாலைகளில் வேலைக்கு சேருவோரின் ஆதார் எண், கைரேகைகளை பதிவு செய்வது மற்றும் வெளி மாநிலத்தவர்களை அழைத்து வரும் முகவர்கள் வட மாநிலத்தவர்களின் விவரங்களை சேகரித்து வைப்பது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுமாறு அறிவுறுத்தியிருக்கும் காவல்துறை, இதற்கு பொதுமக்கள் ஒத்துழைப்பு கொடுத்தால் மட்டுமே குற்ற செயல்களை தடுக்க முடியும் என்கிறது. குற்ற செயல்களில் ஈடுபடும் ஒரு சிலரின் நடவடிக்கையால் உண்மையிலேயே பிழைப்பு தேடி வருவோர் பாதிக்கப்படுவதாக மறுபக்கம் காவல்துறையினர் வேதனை தெரிவித்துள்ளனர். தமிழ் செய்திகளின் புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத் தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.